சென்னை கோடம்பாக்கம் வேங்கீஸ்வரர் நகரை சேர்ந்தவர் 22 வயதான பிரவீன். எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தில் பிகாம் முதலாம் ஆண்டு படித்துக் கொண்டே பகுதி நேரமாக ஸ்விக்கியில் உணவு டெலிவரி செய்யும் பணியிலும் ஈடுபட்டு வந்துள்ளார் பிரவீன். தினமும் தனது நண்பர்களுடன் இணைந்து ஆன்லைன் மூலமாக செல்போனில் பப்ஜி கேம் விளையாடுவதிலும் ஆர்வம் காட்டி வந்துள்ளார். சனிக்கிழமையன்று காலையிலேயே பப்ஜி விளையாட்டில் மூழ்கிய பிரவீனை அவரது தாயார் கண்டித்துவிட்டு வேலைக்கு சென்றதாக கூறப்படுகிறது. பிரவீன் மட்டுமே வீட்டில் இருந்த நிலையில் மதிய நேரத்தில் வந்த அவரது சகோதரர் நீண்ட நேரமாக தட்டியும் கதவு திறக்கப்படாத நிலையில் கதவை உடைத்து உள்ளே சென்றபோது தூக்கிட்ட நிலையில் பிரவீன் சடலமாக கிடந்தது தெரிய வந்தது. தகவலறிந்த வடபழனி போலீசார் சடலத்தை மீட்டு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். வீட்டில் பிரவீன் எழுதி வைத்திருந்ததாக ஒரு கடிதத்தை கைப்பற்றிய போலீசார் அதில் தான் யாருக்கும் பாரமாக இருக்க விரும்பவில்லை, அனைவரும் என்னை மன்னித்து விடுங்கள் என உருக்கமாக எழுதப்பட்டிருந்ததாக தெரிவித்தனர். மதுரையை சேர்ந்த பிரவீனின் தந்தை ராஜேஷ் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு சாலை விபத்தில் இறந்ததால் குடும்ப வறுமையால் 4 ஆண்டுகளுக்கு முன்புதான் சென்னையில் குடியேறி உள்ளனர் அவரது குடும்பத்தினர். குடும்ப நிலையை கருத்தில் கொண்டே பகுதி நேரமாக பணியாற்றிக் கொண்டே படித்து வந்த பிரவீன் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தவணை முறையில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மோட்டார் சைக்கிளை வாங்கியுள்ளார். விளையாட்டில் காட்டிய ஆர்வத்தால் ஒழுங்காக வேலைக்கு செல்லாத பிரவீனால் பிப்ரவரி மாத தவணையை கட்ட முடியாததால் தாயாரிடம் பணம் கேட்டுள்ளார் பிரவீன். குடும்ப சூழ்நிலையை தெரிந்து ஒழுங்காக நடந்து கொள் என தாய் திட்டியதோடு பணமும் கொடுக்காததால் இந்த முடிவை பிரவீன் எடுத்ததாக தெரிவித்தனர் போலீசார். பலரின் உயிரிழப்புக்கு ஆன்லைன் கேம்கள் காரணமாக இருப்பதாக கூறி நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு பப்ஜி உள்ளிட்ட கேம்கள் தடை செய்யப்பட்டும் புதிய வெர்ஷனில் பப்ஜி கேம் துவங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.